2026 எலெக்ஷன்ல ஜென்சி கிட்ஸோட வாக்குகளை யார் வாங்க போகிறது? இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற இளைஞர்கள் பெரிய அளவுக்கு அரசியல்லே ஆர்வம் இல்லாதவர்கள். ஒரு 35, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஏற்கனவே அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டு பழகியிருப்பாங்க. ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கும். அதில் ஒரு சிலர் வேணால் நியூட்ரலாக இருப்பாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு போடுவாங்க. அந்த எலெக்ஷனோட மூடை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுவாங்க. பட் பெரும்பாலும் அந்த 35க்கு மேலே ஒரு எலெக்ஷன் ரீதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்துடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வயசுக்குள்ளே அவங்களுக்கு விலைவாசி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் அவங்க லைஃப்பில் அதிகமாக வர்றதுனால பொதுவாகவே எல்லாருக்கும் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு கட்சி மேலே ஒரு ஈர்ப்பும், இன்னொரு கட்சி மேலே ஒரு வெறுப்போ, இல்லை பொதுவாக அரசியல் மேலேயே வெறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் சார்ந்து கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இந்த 35க்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது 30 to 35 கூட ஓரளவுக்கு அந்த செக்மெண்ட்டில் இம்பேக்ட் இருக்கும். பட் பிலோ 30, எஸ்பெஷலி 18லேருந்து 25க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஓட்டு போடுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பொதுவாக இன்றைக்கி தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட போயிட்டு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அரசியல்னு சொன்னாலோ, அது வந்து ஒரு போர் அடிக்கிற விஷயமாகவும், அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமாகவும், நாங்கள் ஒன்று நினைக்கிறோம், அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, எங்கள் வேவ் லென்த்லேயே அவங்க இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பெரும்பாலான அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. இந்த 2026 மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எந்த சட்டமன்ற தேர்தல் அல்லது எந்த பொது தேர்தலாக இருந்தாலும் இந்த இளைய வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் எல்லார்கிட்டையுமே இந்த மைண்ட் செட் இருக்கும். பட் இந்த எலெக்ஷனில் ஏன் அந்த ஜென்சி டேர்ம் அதிகமாக பேசுகிறாங்க, அது ஏன் விவாதத்துக்குரியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 ரீசன் இருக்குது. இப்போ இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நிலவரப்படி 4 முனை போட்டி தான். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா. இதில் திமுக, அதிமுக தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ். 50-60 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவங்கள பற்றின ஒரு கருத்துருவாக்கம், ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது. இந்த நாம் தமிழர், தாவேகா இது வந்து முழுக்க முழுக்க இளைய தலைமுறையை மையப்படுத்தி அவர்களுடைய ஆதரவு தளத்தில் உருவாகி இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்குது. பொதுவாக இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா இந்த எலெக்ஷனில் வழக்கமான ஒரு தேர்தலாக இருந்திருக்கும். நாம் தமிழர் 2016 ஒவ்வொரு பொது தேர்தலையும் போட்டியிட்டாலும் இந்த தேர்தலையும் அவங்களுக்கு முக்கியமானதாக மாறுதுன்னா அவங்களும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு அடிக்கடி சில விஷயங்களை சொல்லுவாங்க. நாங்கள் தனித்து நிற்கிறோம், எந்த ஒரு கூட்டணிக்குள்ளேயும் போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு கருத்து கணிப்புன்னு வந்தாலோ, ஏன் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு கூட நாம் தமிழர் அப்படின்னு குறிப்பிடக்கூட ஊடகங்கள் தயங்குறாங்க, அதர்ஸ்ன்னு போடுறாங்க, ஏன் நாம் தமிழர்னு போட்டால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி நாம் தமிழரும் எல்லா இடத்துலையுமே பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக வளர்ந்துருக்கு. அவங்களுடைய 8% வாக்கு வங்கி, சீமான் பின்னால் திரளக்கூடிய இளைஞர்கள், இப்படி அவங்களுக்கு ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின கட்சி தான். 3வது ஆண்டை பிப்ரவரி மாதம் தொடங்க போகிறாங்க. அப்படின்னாலும் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் ஆதரவு, விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டராக இருந்து சினிமாக்குள்ளே வந்த பிறகு அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அரசியல் ரீதியாக எல்லா இடங்களிலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, வரக்கூடிய சர்வே முடிவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேகாவும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது. இப்போது இந்த 4 கட்சிகளில் நம்ம இது வயது வாரியாக இளைஞர்கள், முதியவர்கள் அல்லது ஒரு நடுத்தர வயதினர் அப்படின்னு ஒரு ஏஜ் கேட்டகரியில் பார்க்கும்போது, பொதுவாக அரசியலில் ஓட்டு எப்படி விழும் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வந்து சமூக ரீதியாக சொல்லுவாங்க, இந்த சமூகத்தினுடைய வாக்கு இவங்களுக்கு போகும், இவங்களுடைய வாக்கு இவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது, சிறுபான்மையினர் இப்படி டிசிஷன் எடுப்பாங்கன்னு இந்த மாதிரியான அடிப்படையில் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய பேட்டர்னை சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் ஏஜ் வைஸ் 18 35, 40 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, 40 வயதை கடந்தவர்கள் 40லேருந்து ஒரு 65-70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட போகிறாங்க. கண்டிப்பாக இந்த 2 செக்மெண்ட்டும், இந்த செக்மெண்ட்டாக 2ஆக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 செக்மெண்ட்டும் ஒரே மாதிரி ஓட்டு போட போகிறது இல்லை. வயதான வாக்காளர்கள், 40 வயதை கடந்த நடுத்தர வாக்காளர்கள், இவங்களுடைய எதிர்பார்ப்பும் இவர்களை வாக்களிக்க வைப்பதற்கும் இவர்களை தங்கள் கட்சியின் பக்கம் கொண்டு வருவதற்கும் இந்த கட்சிகள் பெரிய முயற்சிகள் பண்ண வேண்டியதில்லை. வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் எப்படி பரப்புரை பண்ணுறாங்களோ, அவங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அதே மாதிரி பண்ணால் போதும். பட் இந்த இளைய தலைமுறை, அதுவும் இந்த முறை சீமான் அண்ட் விஜய் 2 பேரும் இருக்கிறதுனால அதிகப்படியான இளைஞர்கள் வாக்களிக்க வருவாங்க. இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே மிக குறைவான வாக்குப்பதிவு தான் இருக்கும். அதுலேயும் ஓட்டு போடுற இடத்துல நீங்கள் அந்த பூத்தில் போய் பார்த்தீங்கன்னா
யங்ஸ்டர்ஸை பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாருக்குமே பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பெரும்பாலானவர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி ஆர்வம் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏதோ போடுவாங்க, இல்லை போடாமல் இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வேறு ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் வீட்டில் இருந்து, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகலான்னு போகிறவங்க இருப்பாங்களே தவிர நம்ம தேர்தலில் ஓட்டு போட்டுருணும் அப்படிங்கிற எண்ணம் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த முறை அரசியல் ஆய்வாளர்களும் சரி, ஈவன் பொலிட்டிஷியன்ஸுமே சரி, எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இளைஞர்கள் இந்த முறை நிறைய வாக்களிக்க போகிறாங்க. ஓவராலாக தமிழ்நாட்டில் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜே அதிகமாக போகுது. ஏன்னா வழக்கமான அரசியல்வாதிகளை தாண்டி விஜய் ஒரு நடிகராக உள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு இளைஞர்கள் விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்குது. அதனால இந்த முறை ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக போகுது. ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்டலங்கள் வாரியாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு சமூகங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பிரிவினர் இருப்பாங்கல்ல, இப்போ விவசாயிகள், நெசவாளர்கள், வியாபாரிகள், இந்த மாதிரி செக்மெண்ட்டாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த முறை இளைஞர்களை மையப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய தேவை பழைய கட்சிகளுக்கு இருக்குது. புதிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் ஓட் பேஸே இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள ஓட்டு போட வைக்க முடியுமா, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். அதில் சந்தேகமும் இருக்குது. ஆனால் இப்போ ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கட்சிகளுக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் அங்கே தான் ஓட்டு போட போகிறாங்க. இந்த புதுசாக வரவங்களை இந்த புது கட்சிகளுக்கு போகாமல் தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப தீவிரமாக இந்த திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே பண்ணுறாங்க. அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இல்லை. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இளம் பேச்சாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை பேச வைப்பது அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு போகிறாங்க. அதை தாண்டி அவங்க பெருசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இதை உணர்ந்து கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்தும் குறிப்பாக அந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பெண்கள் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இவங்களை நோக்கி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், கல்வியில் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பெண்களுக்கான உதவித்தொகை, அதே போல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமில் மாணவர்களுக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஹெச்பிவி அப்படின்னு ஒரு வேக்சினேஷன், அது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும்னு சொல்கிறாங்க. அது ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட 9லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருப்பது உண்மையிலேயே நல்ல விஷயம். இது இந்தியாவில் யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு பண்ணியிருக்கு. இது இன்றைக்கி இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த மாதிரியான ஒரு புற்றுநோய் தமிழ்நாட்டில் யாருக்குமே வராத, பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது வராது. அதற்கான ஒரு முயற்சியை இந்த தடுப்பூசி மூலமாக செய்திருக்கிறார்கள். இது வெளியில் போய் பணம் கட்டி பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கீம் அவங்க கொண்டு வராங்க. இப்படி அவங்க இளைஞர்களை மையப்படுத்தி படிப்பாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், பெண்களை மையப்படுத்தி அப்படின்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்துருக்காங்க. அதை அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தாலும் இப்போ அவங்களே தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா தருவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மறைமுகமாக திமுக செய்த இந்த திட்டம் சரியான திட்டம் அப்படிங்கிறத அதிமுகவே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பெண்களுக்கு பேருந்து பயணம், இதுவும் இன்னைக்கு அதிமுக சைடில் ஆண்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் இருக்குது பாருங்கள். காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அந்த மாணவர்களுக்காக செயல்படுத்தக்கூடிய திட்டம் அப்படின்னாலும் அதில் யாருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. வேலைக்கு செல்லக்கூடிய இளம் தாய்மார்கள் இருப்பாங்க. அது கிராமப்புறங்களில் விவசாய வேலைகளுக்கு போகிறவங்கள தொடங்கி, இல்லை நகர்ப்புறங்களில் வேறு ஏதாவது நிறுவனங்களில் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போகிற பெண்கள் வரைக்கும் காலையில் குழந்தைகளுக்கு ஒரு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு போகணுன்ற அந்த சுமையை குறைக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்கீம் இருக்குது. மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். மறைமுகமாக பெண்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் போது அது யார் பண்ணான்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கும். இப்படி நலத்திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு கேட்டகரியிலையும், ஒவ்வொரு ஏஜ் செக்மெண்ட்லேயும், ஒவ்வொரு ஜெண்டர் கேப் இல்லாமல் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி எல்லாரையுமே உள்ளடக்கி ஒரு வளர்ச்சியாக பண்ணணும்னு சொல்லி ஸ்கீம்ஸாக பண்ணுறது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே நலத்திட்டங்கள். ஒரு அரசாங்கம் என்ன செய்யுது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி ஆளுங்கட்சி செய்கிறது, எதிர்கட்சியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு சொல்கிறாங்க. இப்படி போகிறாங்க. இதை தாண்டி இளைஞர்களோடு தங்களை ரிலவெண்ட்டாக வச்சுக்கணும். பெரும்பாலும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய கண்டென்ட்டை தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க யாரும் நியூஸ் சேனல்ஸை அதிகமாக பார்க்குறது கிடையாது. இல்லை மற்ற ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வயதானவர்களுக்கான ஒரு சோஷியல் மீடியாவாக மாறிடுச்சு. அதில் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இல்லை. அந்த ஒரு 16 வயசுலேயே இப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா. அதை விட குறைவான வயதில் கூட யூஸ் பண்ணுறவங்க இருக்கலாம். பட் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 16 வயசு 10th படிக்கிற பசங்கள்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே
அவங்களுடைய வேலை நேரத்தை தாண்டி அதிகமாக இதில் கவனம் செலுத்துகிறாங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதில் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இப்போ வீடுகளில் அம்மாக்கள் கூட ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் பொறுத்த இந்த ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாவில் தான். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மீம் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறது, இப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இது ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிடுச்சு. அதனால தான் நீங்கள் சமீபத்தில் கவனிச்சிருந்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் தான் இதுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் மேடைகளில் பேசுவாங்க, இல்லைனா நியூஸ் சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சில இன்ஃப்ளூயன்சர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட பாப்புலராக இருக்காங்க, யாருக்கு எந்த சேனலில் போய் பேசினா நம்ம அவங்கள போய் ரீச் ஆக முடியும்னு. இதுக்கு ஒரு இன்னொரு பெட்டரான எக்ஸாம்பிள் என்னென்னா சினிமாவோட ப்ரமோஷன்ஸ், படங்களோட ப்ரமோஷன்ஸ்னால் இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சு, டீம் இன்டர்வியூஸ்னு கொடுப்பாங்க. டெலிவிஷன் சேனல்ஸில் நம்ம பார்த்துருப்போம், சன் டிவி, விஜய் டிவி, அதுக்கு அடுத்தது வந்து நியூஸ் சேனல்ஸ்ன்னு சொல்லி இப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாப்புலராக இருக்கா, விஜே சித்து, மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸு, இல்லைன்னா பொட்டேட்டோ ஃபேஸு, இந்த மாதிரியான சேனல்ஸை நோக்கி சினிமாக்காரங்க போயிட்டு இருந்தாங்க. இப்போ அரசியல்வாதிகளும் அதை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதன் கௌரி பொலிட்டிஷியன்ஸோடலாம் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருந்தார். சீமான், அண்ணாமலை, ஜெயக்குமார், டிஎம்கேலேருந்துன்னு சொல்லி எல்லா கட்சியை சேர்ந்தவர்களோடும் அவர் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறாரு. ஏன் அவங்ககிட்டலாம் போகிறாங்க அப்படின்னா, இந்த கிரியேட்டர்ஸை பார்க்குறவங்க தான் இந்த யங் ஜென்ரேஷன் பீப்புளாக இருக்காங்க. அவங்க என்னென்னா ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் சேனல்ஸையோ பேப்பரையோ படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து அங்கேருந்து இந்த விஷயங்களை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் மூலமாக நம்ம இளைஞர்களை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் அரசியல்வாதிகள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வேறு சில விஷயங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, இப்போ ரீல்ஸ் கண்டென்ட்டாக மாறக்கூடிய விஷயங்களை பண்ணுறது, எதெல்லாம் ரீல்ஸாக மாறுமோ ஒரு ஆக்டிவிட்டியாகவே. இப்போது சீமானோட ஸ்பீச் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல். அவருடைய ஸ்பீச் எல்லாமே பேசிக்காகவே இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ வந்துடும். சிலது மீம் டெம்ப்ளேட்டாக கூட மாறக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு அறிமுகமான ஒரு தலைவராக இருக்கார். நீங்கள் வந்து மற்ற தலைவர்களை தெரியாத இளைஞர்கள் கூட சீமான் ஃபோட்டோ காமிச்சு கேட்டால் இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாருமே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி விஜய் சொல்லவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி சினிமாவில் பாப்புலர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஒரு சின்ன ஒரு 30 செகண்டில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டினா கூட அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான வைரலாக மாறிடுது. சமீபத்தில் ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஈரோட்டில் ஒரு கேம்பெயினுக்காக விஜய் போயிருந்தப்ப ஒரு போஸ்ட் மேலே ஒரு இளைஞர் ஏறி இருப்பார். அவரை ஏறாதப்பா, கீழே இறங்குன்னு அவர் சொன்னால் அந்த விஷயம் வந்து அது அந்த பையன் பண்ணது தப்பு, அதை கண்டித்து அவரை கீழே இறக்குறது தான் அங்கே நடந்தது. ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்கான வீடியோ பார்த்தோன்னா நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லன்னு சொல்லி பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் ரீச் இருக்குது. அப்போது இங்கே திமுக அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் சில நிகழ்ச்சிகளை பண்ணுறாங்க, வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லி இளைஞர்களோட உரையாடுவது. சமீபத்தில் சிங்கர்ஸோட, அதில் எல்லா சிங்கர்ஸும் இருந்தாங்க, கர்நாடிக் சிங்கர்ஸு, கானா சிங்கர்ஸ், எல்லாரோடையும் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்ச பாட்டு, அவருக்கு பிடிச்ச சிங்கர்ஸு, அவர் சின்ன பாடல் வரிகளை கூட பாடி காமிக்கிறாரு. அதெல்லாம் என்னென்னா ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கண்டென்ட்டாக மாறும், இளைஞர்கள்ட்ட அது போய் சேரும். அப்போது வந்து சிலருக்கு தோணலாம் இல்லையா, இவங்கெல்லாம் வந்து நம்மளோட கனெக்ட் ஆக மாட்டாங்க, அவங்க வேவ் லென்த்து நம்ம வேவ் லென்த்து வேறு அப்படிங்கிறவங்கள. இல்லை, நான் வந்து வயதில் மூத்தவனாக இருந்தாலும் உங்களுடைய வேவலத்தில் தான் நான் இருக்கேன், நீங்கள் யோசிக்கிற விஷயங்களையும் நான் புரிஞ்சுக்கிறேங்கிறத சைக்கலாஜிக்கலாக இந்த இளைஞர்களிடம் ஜென்சி கிட்ஸிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. காஞ்சிபுரம் திமுக எம்எல்ஏ எழிலரசன் கூட இதே மாதிரி இளைஞர்களோடு உரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். அரசியல் தலைவர்கள்னு பார்க்கும்போதும் பிஜேபியில் இருந்தும் சரி, டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்தும் இளைஞர்களோடு உரையாடக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்போ சமீபத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அங்கேயும் அந்த கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறது தான். நாங்கள் உங்களுடைய வேவ் லென்த்தில் தான் இருக்கோம், நாங்கள் உங்களுக்காகவும் யோசிக்கிறோம், நீங்கள் வந்து எங்களை ஒரு வயசானவங்களா ஒரு பூமராலாம் நினைக்க வேணாம், நான் வந்து உங்களோட வேவ் லென்த்தில் தான் இருக்கேன்னு இன்றைக்கி இந்த மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நான், சின்ன ஒரு கிளிப்பு தான். முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்காந்து ஆக்சலரேட் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி வீடியோ வந்து இப்போ முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோனா அது வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அந்த இடத்துலேருந்து யாருமே எடுக்க முடியாது. ஸோ முதலமைச்சரை அந்த மாதிரி ஒரு பைக்கில் உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான். அது வந்து ஒரு ரீல்ஸாக மாறும், அது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்படும், அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அதோட ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற வகையில் ஒவ்வொருத்தருமே பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக இதில் பின்தங்கி இருப்பது போல தான் தெரியுது. அதிமுக இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ சிங்கை ராமச்சந்திரன் போன்ற அதிமுகவை சார்ந்த
இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்தாலும், இப்போ விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டோம்னா, டாக்டர் விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வந்து சோஷியல் மீடியாவில் இளைஞர்களோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்கிற வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அவருடைய வீடியோஸு அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு இளைஞர்கள் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாலையும் சரி இளைஞர்களிடமும் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் அவங்க தரப்பில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொரோனா டைம்லேயே ஆல் பாஸ் போட்டாருங்க, ஆல் பாஸ் போட்ட முதலமைச்சர்னு மாணவர்கள் இன்றைக்கும் அவரை நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இன்னை வரையும் ஒரு தாக்கமாக இருக்குமான்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களே கூட நிறைய விஷயங்களை கவனிச்சிருந்திருக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.